friends, welcome to Thirumathi tamilarasi channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நிறைய மேக்கப் சம்பந்தமான வீடியோஸ் நான் நிறைய போட்டுருக்கேன். நிறைய மேக்கப் டிப்ஸ், அதுக்கு அப்புறம் பிம்பிள்ஸ்க்கு ரெமெடி, black marksக்கு ரெமெடி, அதுக்கு அப்புறம் black circleக்கு ரெமெடி, இந்த மாதிரி நிறைய ரெமெடிஸ் நம்மளோட சேனல்ல போட்டுருக்கோம். ஹோம்மேடாவே ரெடி பண்ண நிறைய ஃபேஸ் பேக் நம்மளோட சேனல்ல பார்த்திருந்திருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் நம்ம ஷாப்ல இருந்து வாங்கி இருக்கோம், ஆன்லைன்ல வாங்கி இருக்கோம். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வாங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணி பீல் ஆஃப் மாஸ்க் அப்ளை பண்ணணும், இல்லை ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு முன்னால் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரெடியாகி போகிறதுக்கு டைம் இருக்கும். சடன்லி நம்ம பிளான் பண்ணாத ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான பீல் ஆஃப் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சடனான ஒரு க்ளோ கிடைக்கும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், எக்ஸஸ் ஆயில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணும், ஒரு இன்ஸ்டன்டான க்ளோ கிடைக்கும், நம்ம ஃபேஷியலில் இருக்கக்கூடிய ஹேரை ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீல் ஆஃப் மாஸ்க் நான் ட்ரை பண்ணதே இல்லை. பொதுவாகவே ஷாப்பில் வாங்கி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கை நான் ட்ரை பண்ண போகிறேன். இது வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, ஆயில் கண்ட்ரோலாக இருக்குதா, பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுதா, ஃபேஷியல் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுதா, இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு க்ளோ கிடைக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்துக்குமே சொல்ல போகிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடும். பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளோட ஹேரில், அதாவது ஐப்ரோஸில், அதுக்கப்புறம் நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஹேர்லலாம் படாத அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப பீல் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே பெயினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஹேரில், ஐப்ரோஸ்லலாம் படாத அளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி ஃபிங்கர்ஸ் வச்சே அப்ளை பண்ணுறதை விட ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா எனக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ என்ன கேட்டால் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சடனாக இதை பீல் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே அப்ளை பண்ணி 20 மினிட்ஸுக்கு மேலே ஆச்சு, ட்ரை ஆகலை. ஓகே, நான் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக போகிறீங்க அப்படின்னா காலையிலே இந்த பீல் ஆஃப் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தது அப்படின்னா அப்படியே பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இது ட்ரை ஆகி பீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. ஸோ எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தது, நம்ம அதுக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி நான் என்னோடய ஒர்க்கு கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஃபைனலாக இதை பீல் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணி பார்ப்போம். அங்கே பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ரிமூவ் பண்ணும்போது பெயின் கொஞ்சம் உண்மையாகவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் ஃபேஷியல் ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுனால தான் நமக்கு அந்த பெயின் வருது.
ஃபுல்லாக நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு. எஸ், சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்குது. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது. பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக ரிமூவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட பிளாக்காகவே இல்லை நோஸ் பக்கத்துலலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக தெரியுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணியிருக்குது. பட் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எஸ் ரிமூவ் பண்ணுது. ஆனால் அந்தளவுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்தளவுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணல, ஹேர் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது, நல்லாவே ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது. ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, கலர் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. என்னோடய நெக்குக்கும் என்னோடய ஃபேஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப க்ளோவாக இருக்குது. ஒரு சூப்பரான ஃபீல் ஆஃப் மாஸ்க் தான் இந்த சார்கோல் ஃபீல் ஆஃப் மாஸ்க் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்லி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ரொம்ப வலிச்சு நம்ம எடுக்கும்போது. அதே மாதிரி ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேரை ஃபுல்லாலாம் ரிமூவ் பண்ணுறது இல்லை, ஆனால் கொஞ்சம் ஹேரை ரிமூவ் பண்ணுது. இப்போ நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து திருப்பி உங்களை பார்க்குறேன். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக சைனிங்காக இருக்குது. நம்மளோட ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரெகுலராக நம்மளோட ஃபேஸ் இருக்கிறத விட ரொம்பவே நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கு கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் பீல் ஆஃப் மாஸ்க் வாங்குறீங்க அப்படின்னா இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.